மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் நம்மிடையே இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு சுபேர். திமுக காங்கிரஸ் இடையே அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை ஒரு சுமூகமாக தான் போயிருக்கு. ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, ஹோப்ஃபுல்லாக இருக்குது. எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே அவங்க பரிசீலிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இது போன்ற பல விஷயங்களை திரு செல்வ பெருந்தகை குறிப்பிட்டார். முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்கள் கூட இப்போ இந்த பேச்சுவார்த்தை இங்கே நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் அண்ணா அறிவாலயத்துக்கு வருகை தந்திருக்கிறாரு. ஒரு 2-3 நாள் எல்லாமே இறுதி செய்யப்பட்டுரும் அப்படின்னு கிரீஷ் ஜோடங்கரும் சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப பாசிட்டிவாக தானே மூவ் ஆயிட்டு இருக்கு. இல்லை, பாசிட்டிவாக போயிட்டு இருக்கு, நல்ல விஷயம்தான். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்தே செல்வ பெருந்தகை போன்றவர்கள் ரொம்ப தெளிவாக இந்த விஷயத்தில் நாங்கள் இந்த கூட்டணியில் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த சிக்கலும் இல்லைங்கிறத தெளிவுபடுத்திட்டே இருந்தார். ஆனா ஒரு சில தலைவர்கள், மாணிக் தாக்கூர் மாதிரியான ஆட்கள் என்ன பண்ணாங்கன்னா, இது நாங்க வேற ஒரு கூட்டணியும் எங்களுக்கு தயாராக இருக்குது, தாவேக்காவோட நாங்க போறோம். அவங்க மதுரையில செயற்குழு கூட்டத்தை கூட்டி கூட அவங்க தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அப்போ காங்கிரஸ்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு அந்த ஆசை இருந்தது, அதற்கான பேச்சுவார்த்தையும் அவங்க தொடர் போறோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அகில இந்திய தலைமையும் சரி, தமிழ்நாடு தலைமையும் சரி, நாங்க திமுக கூட்டணி எல்லாம் தொடர்றோங்கிறத ரொம்ப ஸ்டெப்ல சொல்லிட்டே இருந்தாங்க. அவங்க முக்கியமாக வச்ச ஒரு கோரிக்கை என்னன்னா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது அவங்களுடைய முக்கிய கோரிக்கையா இருந்தது. திமுக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லை அப்படிங்கறத அவங்க கிளியர் கட்டா சொன்னதுக்கு பிறகு அவங்களும் அதை ஏத்துக்கிட்டாங்க. யதார்த்த சூழ்நிலையை புரிந்து கொண்டு இப்போ வரக்கூடிய தகவல்னா, சோனியா காந்தி இதுல இன்டர்ஃபியர் ஆகி இந்த பிரச்சனைக்கு ஒரு சுமூகமான ஒரு தீர்வு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஒரு 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அநேகமாக எல்லா கட்சியும் பேசி முடித்ததுக்கு பிறகான ஒரு நம்பர்ஸ், அவங்க சொல்ற நம்பரும் கன்ஃபார்ம் ஆகுங்கிற மாதிரி இப்ப வரைக்கும் தெரியுது. ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு. சரி, இது ஸ்மூத்தாக ஒரு பக்கம் போகுது அப்படின்னு நம்ம பார்த்தாலுமே, கிரீஷ் ஜோடங்கர் கிட்ட தாவேக்கா தொடர்பான கேள்விகளை செய்தியாளர்கள் எழுப்புறாங்க. தாவேக்கா கூட காங்கிரஸ் கட்சி பேசிட்டு இருக்குதாமின் அந்த கேள்வி அப்படியே தவிர்த்துடுறாரு கிரீஷ் ஜோடங்கர். ஆமா, இப்ப அது ஒரு தேவையில்லாத சர்ச்சையை உண்டு பண்ணுவோம். இப்ப எல்லா கட்சியுமே தேர்தல் நேரங்களில் இதுலதான் இருக்கிறோம். இப்ப நம்ம அத மாதிரி எதுவும் இல்லாம ஏன் அந்த கேள்வி அப்படியே தவிர்த்துட்டு போகணும்? இல்ல, அது இவர் எது பேசினாலுமே இப்ப ஒரு சர்ச்சையான கருத்தா மாறப்படும். இப்ப ரொம்ப தெளிவாக அவன் மேலிடத்திலிருந்து கொடுக்கக்கூடிய ஒரு அழுத்தம் சொல்லி செய்தியா, நாங்க பேசலன்னு சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா? நாங்க பேசல, நாங்க அந்த பக்கம் போகல அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா? இல்ல, அதுவுமே இப்போ ஒரு ஏற்கனவே இவரே ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு, நாங்க தாவேக்காவோட பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஆங்கில ஊடகத்திற்கு. அப்புறம் இப்ப மறுக்க முடியாது. ஆனா இந்த சூழ்நிலை இப்ப பொறுத்த வரைக்கும் தாவேக்காவோட நாங்க இப்ப பேசல அப்படின்னு சொல்றதுக்கு தான் அவர் தவிர்த்துட்டு போயிருக்காரு. அவர் லாங்குவேஜ் ப்ராப்ளமும் ஒரு பிரச்சனையா இருக்கலாம் இங்க. அதனால என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, தெளிவாக தாவேக்காங்கிற அந்த விஷயத்தை தவிர்த்திருக்காரு. இப்போ உள்ள நிலைமையை பொறுத்த வரைக்கும் தாவேக்காவை பற்றி பேசுவதற்கு அது வேறு வேறு கேள்விகள் தொடர்ந்து வரும். கிரீஷ் ஜோடங்கர் தாவேக்காவை தவிர்த்திருக்கீங்கன்னா, அவர் சம்பந்தமான பெர்சனல் இஷ்யூஸ் வர்றப்ப, அது சம்பந்தமான கேள்விகள் வர்றப்ப அந்த பேட்டியை வேற மாதிரி மாறிடும். ஒருவேளை அதற்காக கூட அவர் தவிர்த்திருக்கலாம். நன்றி திரு சுபேர். இணைப்பில் உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்துள்ளமைக்கு நன்றி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.